ஹாய் ஆல், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீட்ரூட் பொரியல் முட்டை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 2 பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம கிரேட்டரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். இப்போ துருவி எடுத்துட்டோம். இப்போ 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாயும் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 1/4 மூடி அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் சூடானது 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் துருவி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோங்க. 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் கலவையும் சேர்த்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இது நல்லா குக்காகி வந்துருச்சுங்க. இப்போது 2-3 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். இப்போ முட்டைக்கு தேவையான உப்பையும் மிளகுத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக விட போகிறோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட பொரியல் கூட முட்டை நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். சூப்பரான பொரியல் ரெடிங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்துக்கூடையும் கூட நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் பொரியல் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.